அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்திய தேசிய விடுதலையிலே இசைக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழகத்திலே சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாடல்கள் எல்லாம் பொதுமக்களிடையே எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை பார்க்கிறோம். அந்த விதத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் அந்தந்த பிராந்திய மொழியிலும் மக்களிடையே சுதந்திர வேட்கையை ஏற்படுத்த வேண்டி இந்தியாவினுடைய பெருமை, பாரம்பரியம், ஆங்கிலேயர்களிடத்தே நாம் அடைந்திருக்கக்கூடிய வீழ்ச்சி, அதிலிருந்து மீண்டு வந்து இந்திய தேசியம் தன்னிறைவு பெறுவதற்கான வழிகளையெல்லாம் பல்வேறு புலவர்களும் இசையமைப்பாளர்களும் பாடியும் அதை பொதுமக்களிடையே பரப்பியும் வந்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் சுதந்திர வேட்கைக்காக வேண்டி பாடப்பட்ட ஒரு பாடல் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நாட்டு பாடலாகவே, இந்திய இசை தேசிய பாடலாகவே அறிவிக்கப்பட்டு அது இன்று வரையிலும் மக்களிடையே அதை கேட்ட மாத்திரத்தில் ஒருவித தேசிய உணர்ச்சியை மேலெழச் செய்வதையும் பார்க்க முடிகிறது. என்னுடைய தாய் மண்ணே, உன்னை நான் வணங்குகிறேன் என்று தொடங்கக்கூடிய பாடல், வந்தே மாதரம் என்ற மிக பிரபலமான அந்த சொற்றொடர் அமைந்த பாடல். இந்த பாடல் வங்காள மொழியிலே இயற்றப்பட்டிருப்பதையும் இதை இசையமைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பாடலை இயற்றியவரும் அதனுடைய பெருமைக்கு அது இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நூல், அந்த நூலை இயற்றியவருமாக இருக்கக்கூடிய பங்கிம் சந்தர் சட்டோபாத்யாயர் என்பவரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். வங்காள தேசம், அது அந்த மொழியினுடைய பெருமை இன்று வரையிலும் கூட இலக்கிய துறையிலே அது அடைந்திருக்கக்கூடிய சீர்மை, இவற்றையெல்லாம் பற்றி நிறைய பேச முடியும். அத்தனை தூரத்திற்கு மொழிப்பற்றாளர்களாகவும் அதிலும் அதனுடைய செவ்வியல் வடிவத்திலே பல்வேறு பாடல்கள், இசை, அவ்வளவு ஏன் திரைப்படத்துறை வரையிலும் இலக்கியம் சார்ந்த துறைகளிலும் கூட தனித்துவம் பெற்றதாக அந்த மொழியும் அந்த மொழி சார்ந்த கலைஞர்களும் இருப்பதை பார்க்க முடிகிறது. அத்தனை செழுமை பெற்ற அந்த மொழி பேசக்கூடிய பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தவர்தான் திரு பங்கிம் சந்தர் சட்டோபாத்யாயர். 4 வேதங்களையும் கற்றுத் தேர்ந்தவர்களை சட்டோபாத்யாயர் என்று சிறப்பு பெயரோடு அழைப்பது வழக்கம். இதுதான் ஆங்கிலேய காலத்திற்கு பிறகு சாட்டர்ஜி என்று சுருங்கி போனது. பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி என்று அழைக்கப்படும் இவர் பாரம்பரியமான வங்காள மொழி பேசக்கூடிய வேதகல்வி முதலியவற்றையெல்லாம் பெற்றிருந்த குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தையார் யாதவ் சந்தர் சட்டோபாத்யாயர், தாயார் துர்காதேவி அம்மையார். இவர்கள் 3 பிள்ளைகளை பெற்றெடுக்க அதிலே இளைய பிள்ளையாக, 3வது பிள்ளையாக பிறந்தவர்தான் பங்கிம் சந்தர் சட்டோபாத்யாயர். மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய தேஷ்முகோ என்ற பகுதி இவர்களுடைய பூர்வீக பகுதி. அங்கிருந்து புலம்பெயர்ந்து இவருடைய முன்னோர்கள் ஹூக்ளி பகுதியிலே வந்து அங்கே குடியமர்த்தி இருந்தார்கள். அந்த ஹூக்ளி பகுதிதான் இவருக்கான சிறு வயதிலே வளர்ந்தும் அங்கே இருந்த காட்சிகளெல்லாம் இவருக்குள்ளே பல்வேறு தாக்கங்களையும் ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்தது. அங்கேயே தம்முடைய இளமைக்கால கல்வியெல்லாம் முடித்து கொண்ட இவர் அந்த பகுதிகளில் இருந்த மாநில கல்லூரியிலும் அதைத் தொடர்ந்து கொல்கத்தா பல்கலைக்கழகத்திலும் நல்ல விதத்தில் படித்தும் தேறினார். இவருடைய தந்தையார் அந்த காலத்திலேயே ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் அமைந்திருந்த அலுவலகங்களில் மிக உயர்ந்த ஆட்சியர் பொறுப்பிலே இருந்தவர். அந்த பகுதியிலே அந்த காலங்களில் மக்களிடையே ஒரு விதத்தில் இந்த சுதந்திர உணர்வு பெரிய அளவில் தோன்றாத காலம் இவர் பிறந்த காலம், 1838ஆம் ஆண்டெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சிறுக சிறுக சுதந்திர வேட்கை மக்களிடையே பரவத் தொடங்கியிருந்த காலம், இவர் படித்து முன்னேறிய காலம். தன்னுடைய தந்தையார் வழியிலே இவரும் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக படிப்பெல்லாம் முடித்து கொண்டு ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்தார். அந்த பகுதிக்கு, அந்த மாவட்டத்திற்கு ஆட்சியர் போலே மிக உயர்ந்த ஒரு பதவியிலே இருந்தார். ஆரம்ப காலத்திலே ஆங்கிலேயர்களுடைய அந்த வழக்கங்கள், அவர்களுடைய கல்வி முறை, அவர்களுடைய அந்த வாழ்க்கை அமைப்பு, இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டவராக பங்கிம் சந்தர் சட்டோபாத்யாயர் அறியப்பட்டாலும் பிற்காலத்திலே அதை எதிர்ப்பவராகவும் அதற்குறித்து எதிர்மறை விமர்சனங்களை முன்வைப்பவராகவும் அவரை பார்க்க முடிகிறது. சிறு வயதிலேயே இலக்கியத்தின் பால் ஈர்க்கப்பட்டிருந்தார் சட்டோபாத்யாயர். தன்னுடைய முதல் கவிதை மிகவும் பிரபலமாக அடைந்திருந்ததை, அதுவும் பள்ளிக்காலத்திலேயே இயற்றிய கவிதை மிகவும் பிரபலமடைந்திருந்தது இவரை ஊக்குவித்திருக்க வேண்டும். இது தவிர இவருடைய பாட்டனார், தந்தையார், இவருடைய அண்ணன் ஒருவரும் கூட இலக்கியங்களிலே, பழைய வங்காள இலக்கியங்களிலே அதிகமாக பற்றுடையவர்களாகவும்
புலமையுடையவர்களாகவும் இருந்ததை அறிய முடிகிறது. அதன் மூலமாக இந்திய தத்துவ மரபு, சமயக்கல்வி, அது சார்ந்த நூல்களை பற்றியெல்லாம் பங்கிம் சந்தர் சிறுவயதிலேயே அறிந்திருக்கக்கூடும். இவர் பணியில் அமர்த்தப்பட்டிருந்த காலத்தில் கர்மந்திரம் என்று சொல்லப்படும் அந்த ஊரிலே அங்கே இருந்த இடிபாடுகளுக்கு நடுவே கிடந்த ஒரு பழைய கோட்டை, யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத கோட்டைதான் இவர் இயற்றிய முதல் நாடகத்திற்கு கதை களமாக அமைந்தது. அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய கதையிலே வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாம் உயிர் பெற்று அந்த கோட்டைக்கு நடுவே உலாவுவதையும், அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளுவதையும், அந்த உரையாடல்கள் அடுத்தடுத்த காட்சிகளாகவும் நகர்வதை கற்பனையிலே மனத்திரையிலே ஓட்டியே இவர் அந்த நூலை எழுதியிருக்க வேண்டும். இப்படி தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளும் இயற்கை காட்சிகளும் இவருக்குள்ளே நல்ல கற்பனை ஊற்றாக புறப்பட்டு வருவதற்கு இந்த ஆரம்பகால பயிற்சிகள் அவருக்கு உதவியிருக்கின்றன. இதைத் தொடர்ந்து இவர் இசை, தத்துவயியல் முதலியவற்றிலும் நல்ல புலமை பெற்றிருந்தார். அந்த காலத்தில் வங்காள தேசத்திலே மிகவும் பிரபலமாக இருந்த திரு ராமகிருஷ்ண பரமஹம்சரோடு இவருக்கு நல்ல நட்பு ஏற்பட்டிருக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சரோ பழமையான கல்வி முறை, சாத்திரங்கள், இதிகாச புராணங்கள் இவற்றையெல்லாம் நல்ல பற்று கொண்டிருந்த ஒரு ஆன்மீகவாதி. பங்கிம் சந்தரோ தன்னுடைய இளமை பிராயத்திலே ஆங்கிலேய கல்வி, அதனுடைய சிறப்புகளை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். ஆயினும் இப்படி இவர்களுக்குள்ளே வேறுபட்ட எண்ணங்கள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் மதித்தும் உரையாடியும் வந்திருக்கிறார்கள். ஒருமுறை பங்கிம் சந்தரிடம் திரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள், உம்முடைய பெயரிலே இருக்கக்கூடிய பங்கிம் என்ற அந்த முதல் பாதி வளைந்திருத்தல் என்ற பொருளிலே வருகிறதே, எதன் முன்பாக நீங்கள் வளைந்திருந்தீர்கள் என்று விளையாட்டாக கேள்வி கேட்டதாகவும் அறிய முடிகிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சரோடு ஏற்பட்ட தொடர்போ அல்லது அவருடைய முன்னோர்கள் கூட நல்ல தத்துவ பயிற்சியெல்லாம் பெற்றிருந்ததாலேயோ பங்கிம் சந்தருக்கு இயல்பிலேயே தத்துவ கல்வியிலே நல்ல நாட்டம் இருந்து வந்தது. இவர் பல்வேறு உபனிஷதுகளையெல்லாம் வாசித்து தேர்ந்து அதனுடைய தேர்ந்த பொருளை குறித்து கட்டுரைகளும் இயற்றியிருக்கிறார். வைதீக மரபிலே வரக்கூடிய 6 பிரபலமான தரிசனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சாங்கியம் என்கிற அந்த தரிசனத்தை பற்றி நன்கு கற்றுத் தேர்ந்த இவர் பல்வேறு சமய பிரிவுகளுக்கு இந்தியாவிலே வேதங்களிலிருந்து கிளைத்து வந்திருக்கக்கூடிய நியாயம், யோகம், மீமாம்சம், இது தொடர்ந்து பௌத்தம், ஜைனம் வரையிலும் இருக்கக்கூடிய பல்வேறு தத்துவ பிரிவுகளுக்கும் சாங்கியம்தான் அடித்தளையிட்டு கொடுத்திருக்க வேண்டும், அதனுடைய அடித்தளத்தில்தான் இந்த சமய பிரிவுகளெல்லாம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பன போன்ற எண்ணங்களை கொண்டிருந்தார். இவர் எழுதிய நாவல்களிலே மிகவும் பிரபலமாக அறியப்படுவது ஆனந்தமத் என்றழைக்கப்படும் நாவல். அந்த நாவல் அப்போதிருந்த ஆங்கிலேய அரசாட்சியும் அதனுடைய கொடுங்கோல் தன்மையும் அதை எதிர்த்த சாமியார்களின் புரட்சி என்று அறியப்படும் ஒரு புரட்சியையும் கதைக்களமாக ஆக்கிக்கொண்டு அந்த காலத்திலே இந்தியாவின் பல பகுதிகளிலும் ஒரு புண்ணிய தலத்திலிருந்து மற்றொரு புண்ணிய தலத்திற்கு காவி உடை தரித்தவர்களாக, உலகப்பற்றை துறந்தவர்களாக அறியப்பட்டவர்கள், துறவியர்கள் பல்வேறு இடங்களுக்கும் பாத யாத்திரையாக செல்வது வழக்கம். அவர்களை ஆங்கிலேய அரசு அதிகமாக எந்தவித தொந்தரவிற்கும் ஆளாக்காது, உட்படுத்தாது இருந்தது. அவர்கள் உலகப்பற்றற்றவர்கள், அவர்கள் துறவு பூண்டிருப்பவர்கள் என்பதாலே அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையிலே பல்வேறு புரட்சிகளுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்ட போது ஆங்கிலேய அரசால் அதிகம் சோதனைக்குள்ளாக்கப்படாத துறவியர் கோலம் புரட்சியாளர்களாலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. துறவிகள் போலே உடை அணிந்து கொண்டு காவி உடை தரித்து நீண்ட அந்த ஜடாமுடியோடு இவர்கள் தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்திகளை எளிமையாக பகிர்ந்து வந்தார்கள். இப்படி நடந்து கொண்டிருந்த அந்த சூழலிலே துறவியர்களால் ஏற்பட்ட ஒரு புரட்சி என்பதை கதைக்களனாக அமைத்துத்தான் ஆனந்த்மத் எனப்படும் இந்த நாவல் எழுதப்பட்டது. அந்த ஆனந்த்மத் நாவலில்தான் வந்தே மாதரம் என்ற பாடலும் இடம்பெற்றிருந்தது. அந்த பாடல், அதனுடைய ஆழ்ந்த அந்த பொருள், இந்திய தேசியத்தினுடைய இயற்கை வளம், பாரத தாயினுடைய சிறப்புகள் எல்லாம் பெரிதும் மக்களை ஈர்த்தது. இன்னும் சொல்லப்போனால் வங்காளத்திலே இன்றைக்கும் பிரபலமாக இருக்கக்கூடிய அன்னை வழிபாடு, காளி தேவி, துர்கா தேவியினுடைய வழிபாடெல்லாம் இந்தியா முழுவதும் இருந்தாலும் வங்காளத்திலே இன்னும் பிரபலமடைந்திருக்கிறதல்லவா? அந்த வங்காள தேசத்திலே பெயர் பெற்றிருக்கும் அன்னை வழிபாட்டினுடைய தாக்கத்தாலே
பங்கிம் சந்தர் தான் முதலில் பாரத மாதா என்ற தலைப்போடு கூடி அன்னையை சக்தி வடிவத்தோடு இருப்பவளை பாரதத்தினுடைய தனித்துவமாக, பாரதத்தினுடைய தத்துவ வெளிப்பாடாக இந்திய அன்னை என்று உருவகப்படுத்தி கையிலே கொடி ஏந்தி சிங்கத்தின் மீதே தான் நின்றிருக்கக்கூடிய வீரம், இயற்கை வளம், கொடை, உண்மை முதலிய எல்லா நற்பண்புகளின் வெளிப்பாடாகவும் அன்னையை உருவகப்படுத்தினார். அந்த உருவகம்தான் இன்று வரையிலும் பாரத மாதாவாக எல்லோராலும், இந்தியர்களாலே இத்தனை ஆண்டுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வணங்கியும் வழிபடப்பட்டும் வருவதை பார்க்கிறோம். இப்படி இவர் செய்த அந்த பாரதத்தாயினுடைய உருவகம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. அதே காலத்தில் இவர் இயற்றிய வந்தே மாதரம் பாடல் ரவீந்திரநாத் தாகூர் போன்ற நல்ல கற்றறிந்தவர்களையும் ஈர்த்தது. அவர் இசை வல்லவராக இருந்தபடியாலே அதை இப்போது நாம் வழங்கி வரக்கூடிய இந்த அமைப்பிலே இசைப்படுத்தி அதை பாடியும் பிரபல்யப்படுத்தினார். அப்படி பெறப்பட்ட அந்த பாடல்தான் சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டு பாடலாக, தேசிய பாடலாக அறிவிக்கப்பட்டு இன்று வரையிலும் அதற்குரிய மரியாதையோடு அது இசைக்கப்படுவதையும் பார்க்கிறோம். இப்படி எழுத்தின் மூலமாகவும் தன்னுடைய ஆழ்ந்த சிந்தனையின் மூலமாகவும் அறிவு சார்ந்த தளத்திலே சுதந்திரம் குறித்த ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியவர் பங்கிம் சந்தர் சட்டோபாத்தியாயர். தன்னுடைய தந்தையார் வழியிலே ஆங்கிலேயர்களுக்கு கீழே பணியில் அமர்த்தப்பட்டு உயர் பணியிலே இருந்து வந்தாலும் இவர் இந்திய தேசியத்தினுடைய விடுதலை வேட்கையில் அது குறித்த விருப்பத்தை, அதன் குறித்த நாட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையின் பிற்பகுதிகளிலே மிக தெளிவாக வெளிப்படுத்தினார் என்று பார்க்க முடிகிறது. அதனால்தான் இவரை குறித்து பேசும்போது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இவருடைய வாழ்க்கையை 2 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். முதல் பாதி ஆங்கிலேயர்களோடு உடன்பட்டு இருந்த பகுதி, அடுத்த பாதி இந்திய சுதந்திரம் குறித்து நல்ல தீர்க்கமான சிந்தனையோடு அந்த எண்ணத்தோடு இருந்த பகுதி என்று 2ஆக பிரித்து கொள்ளலாம் என்று கூறினார். வங்காள மொழியிலே இலக்கியத்திற்கான ஒரு புதுமை தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர். அதனால்தான் இன்றைக்கும் மேற்கு வங்காள மாநிலத்தில் இலக்கியத்திற்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதை இவர் பெயரிலேயே வழங்கி வருவதை பார்க்க முடிகிறது. ராய் பகதூராக அறியப்பட்டிருந்த பங்கிம் சந்தர் சட்டோபாத்தியாயர் ஆங்கிலேய கல்வியிலே தான் தேர்ந்து அதன் மூலமாக பல நன்மதிப்புகளை அடைந்திருந்தாலும் சுதந்திர போராட்டத்திற்கென்று தன்னுடைய பங்களிப்பை மிக அதிக அளவிலே கொடுத்து நீங்கா புகழ் பெற்றிருக்கிறார். அவருடைய பெருமையையும் புகழையும் என்றும் நினைத்து நாம் போற்றுவோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.